ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்தா இப்ப என்னவா? கல்யாணத்துக்கு அப்புறமும் நடக்க போறது அதானே? என்ன என் பேர புள்ள ஜெர்மனா இருக்கும், தலையெல்லாம் பிளாண்டா இருக்க போகுது. அவன் கண்ணெல்லாம் ஒரே ப்ளூவால இருக்கும். சபா, நீ இன்னும் பழைய ஆளாவே இருக்க. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஜெர்மனில இருக்க போறல என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அவ கொரியால தான் இருந்தாகணும். அது சரி விடு. இருந்தாலும் அவ கல்யாணத்துக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி வேலை ஆமா, வந்துருச்சு. சரியா சொன்ன. கடவுளா பார்த்து பணம் தேவைப்படுறப்போ சரியான ஆள அமைச்சு வச்சிருக்காங்க பாத்தியா? கடவுள் இருக்கான்பா. பணமழை கொட்ட போகுது, பாத்துக்கிட்டே இரு. திருப்பி அவங்கள புதைக்கிறதுக்கே இவ்வளோ பணம் தரானுங்கன்னா பணக்காரங்க போலயே. யாருக்கு தெரியும், அவங்க இன்னும் நிறைய பணம் கூட கொடுத்துருக்கலாம். அப்படியா? வாரின் பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமாச்சே. அவளோட பங்கு எடுத்துக்காமலா இருப்பா. அதுவும் கரெக்ட் தான். சான்ஸ் கிடைச்சா நம்ம பணத்தையே அடிச்சிருவா. முதல்ல எனக்கு உங்களோட தாத்தாவோட பேரும் அவர் வாழ்ந்த இடத்த பத்தியும் தெரியணும். நான் எப்பவுமே நான் வேலை செய்யறவங்களோட குடும்பத்தை பத்தியும் அவங்க வேலையை பத்தியும் விசாரிக்காம என் வேலையில இறங்க மாட்டேன். ஆனா நீங்க அவசரம்னு சொன்னதுனால. ஆனா முதல்ல நீங்க எங்க எல்லாரோட நம்பிக்கையும் பெறணும்ல. நம்பிக்கையா? அதுவும் சரிதான். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இது இப்பவே நிறுத்திக்கலாம். உங்களால 2 ப்ராமிஸ் பண்ண முடியுமா? இனிமே இங்க நடக்கிறதெல்லாம் ரகசியமா வச்சுக்கணும். அப்புறம் அவரை காஃபினோட புதைக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? காஃபினோடையா? அதை திறக்க வேணான்னு சொல்றீங்களா? இப்போ அது முக்கியமா? என்கிட்ட அவரை வேற இடத்துல புதைக்கணும் இல்லைனா எரிக்கணும்னு சொன்னாங்க. வழக்கமா நாங்க எப்பவுமே டவுன் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்கள் வேலையை ஆரம்பிப்போம். முதல்ல காஃபின் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற எலும்போட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் அதை புதைக்கலாமா எரிக்கலாமான்ற முடிவுக்கே நாங்கள் வருவோம். அப்போ நாம் அந்த இடத்த போய் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஒருத்தர் விடாமல் இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. இது எனக்கு சீக்கிரம் முடியணும். முதல்ல நம்ம இடத்த செக் பண்ணிட்டு பேசலாம். நம்ம கேங் 1 கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ இது சரியாவே படல. அவ ஏன் அந்த காஃபினை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா? எனக்கு சுத்தமா புரியலையே. அந்த எலும்போட நிலைமை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கிப் ஆகுதே. அதுக்குள்ள வேற ஏதாவது இருக்குமா? மலைக்கு மேல புதைச்சதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரேர் இது. உங்களுக்கு இந்த மலையை பத்தி ஏதாவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி இங்க வந்ததில்ல. உங்களுக்கு இந்த பூமியில ஒவ்வொரு இன்ச்சும் தெரியும்னு சொல்லுவீங்களே, இது எப்படி தெரியாம இருக்கு? நான் புனிதமான இடங்களுக்கு தான் போவேன்.
இது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. இங்க வந்து பாருங்க. நார்த் கொரியா தெரியும்ல? ஆ? செமையா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு இடத்துல பணத்தை புதைச்சிருக்கீங்க. ம்? ஏதாவது கிடைச்சதா? இதுல பேரே இல்ல. இந்த இடத்த உங்ககிட்ட காமிச்சது யாருன்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். அப்ப பிரபலமா இருந்த மாங்க் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்ததா சொன்னாங்க. ஏன்னா என்னோட தாத்தா இந்த நாட்டுக்கு உழைச்சதுக்காக இதை ஒரு கொடுத்தாங்க. மாங்கா? அவரு கிசுனேங்கிற புத்திஸ்ட் பேர்ல தான் வாழ்ந்தாரு. ஜேசுனேவா? வித்தியாசமான பேரா இருக்கு. கல்லறையில கூட எதுவுமே எழுதாம இருக்கு. காஃபினை நிறைய பேர் திருடுறதுனால அவங்க ரகசியமா ஒரு கல்லறை வைக்கணும்னு நினைச்சதா சொன்னாங்க. என்ன நினைக்கிறீங்க? அப்ப டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஆ? என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. மிஸ்டர் பார்க், என்னால இந்த வேலையை பண்ண முடியாது. மறுபடியும் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். மிஸ்டர் கிம்! ஏன் இவ்ளோ ஓவர் ஆக்ட் பண்றாரு? அதானே. அவ்வளவு மோசமாவா இருக்கு? வேற வழி எதுவும் இல்லையா? வாயை திறந்து ஏதாவது சொல்லலாம்ல? அந்த இடம் எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? இப்ப எதுக்கு அங்க இருந்து வந்த? என்ன பிரச்சனை உனக்கு? இந்த வேலையை முடிச்சா எவ்வளவு காசு வரும்னு உனக்கு தெரியும்ல? மிஸ்டர் கிம், என்னாச்சுன்னு சொல்றீங்களா ப்ளீஸ்? நம்ம ஒரு தப்பான சமாதியை தோண்டி எடுத்தா அதனால என்ன பிரச்சனைகள் வரும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் 40 வருஷமா இந்த மாதிரி இடத்த பார்த்து வித்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த இடத்த பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ தப்பா தெரியுது. நியாயமா பார்த்தா அந்த இடத்துல எந்த மனுஷனையும் புதைக்கவே கூடாது. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம தலையிட்டோம்னா இதுல தலையிடுற ஒவ்வொரு உயிருக்கும் என்ன ஆபத்து வரும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஹுவாரிம், அந்த நரிகளை நீயும் தானே பார்த்த? சுடுகாட்டுக்கு பக்கத்துல நரி இருக்கிறது ஒரு நல்ல சைனே கிடையாது. அந்த இடம் சுத்தமா சரியில்லை. இதுதான் நான் என் பையனோட சிரிப்பை கடைசியா பார்த்தது. இவனுக்கு முன்னாடி எங்களுக்கு 2 குழந்தை பிறக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ஏன்னு தெரியல, கரு கலைஞ்சிருச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சு இவன் இப்பதான் பிறந்திருக்கான். கிம், உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு பொண்ணு. அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி. உங்களோட பொண்ணும் நீங்க பண்ற இதே வேலை தான் பாக்குறாங்களா? அவ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜெர்மனியில ஏதோ ஒரு ஏர்லைன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அவ கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருக்கா. அப்படியா? ஒரு ஜியோமான்சரோட பொண்ணு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரா இருக்காங்க. ஒரு விதத்துல இந்த 2 ஃபீல்ட்ஸையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இந்த இன்யாங் வேற ஒன்றும் இல்லை. இந்த பூமியோட பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு படிச்சு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணணும். ஏரோஸ்பேஸ் கூட கிட்டத்தட்ட அப்படிதான். ஓ, என்னோட குழந்தைய உங்களால காப்பாற்ற முடியுமா? நீங்க எங்க கிட்ட ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அந்த இடத்தோட கோஆர்டினேட்ஸ், லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட், அது எல்லாமே அந்த கலரில செதுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற அந்த ஜிசுனே யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது.
அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல புதைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மோசமான காரணம் இருக்குன்னு தோணுது. இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் உங்க 2 பேர்கிட்டயும் எதையும் மறைக்கல. உங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு பேர் தெரியாத இடத்துல இருந்து பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல புதைக்கிறதுனால பெரிய ஆபத்து வரலாம். இது என் சாவுக்கு நானே குழி தோண்டிக்கிற மாதிரி. அதுக்கு ஒரு சடங்கு செய்யலாமே. நீ இதை சொல்லுவேன்னு தெரியும். நாம அவரை வேற இடத்துல புதைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி செய்யாததை எதையும் நம்புறது கிடையாது. இது 2மே சேர்த்து நம்ம செய்யறது முதல் தடவையா இருக்கலாம். ஆனா இது இம்பாசிபிள் ஒன்னும் சொல்லிட முடியாது. ஒரு நிமிஷம், நான் ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? கொரியால நீங்க மட்டும்தான் ஒரே ஜியோமேன்சரா என்ன? காசு கொடுத்தா நிறைய பேர் செய்ய வருவாங்க. இதனாலதான் பழைய ஆளுங்க கூட வேலை பார்க்க கூடாது. ஏய், அந்த குழந்தை வலியில இருக்குல்ல, என்ன? வாஸ்துபடி இந்த ஹோட்டல் நல்ல இடத்துல இருக்கு. பார்த்து கொண்டு போங்க. ஒருத்தரோட சாபத்தை கலைக்கிறதுக்காக பண்ற சடங்கு பொய்யான சடங்கு மாதிரி தான். விருச்சிக ராசி உள்ள 5 வெட்டியான்களை கூட்டிட்டு வந்து 5 பன்னிகளை காணிக்கையா கொடுக்கணும். அப்புறம் வெட்டியான்களை வச்சு குழி தோண்ட வைக்கணும். இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற தீய சக்தி எல்லாமே பன்னிக்குள்ள போயிடும். அப்புறம் நான் அதை விரட்டிடுவேன். உங்க ஆன்ட்டி இங்க வந்திருக்காங்க. உங்க அம்மாவை கடைசியா ஒரு தடவை பார்க்கறதுக்காக. நீர் நிலம் சாட்சியாக, ஆகாயம் நெருப்பு காற்று சாட்சியாக, சூரியன் அஸ்தமிக்கும் இந்த நேரத்தில் இந்த ஆத்மாவை அமைதிப்படுத்துவதற்காக ஈமக்கிரியை சடங்கு ஆரம்பிக்கப் போகிறது. பார்க் மற்றும் அவரது குடும்பத்தின் சார்பாக நாங்கள் அளிக்கும் காணிக்கையை ஆத்மாவே எடுத்துக்கொள். கடவுளே, எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். இந்த ஆத்மாவை நீங்கள் தான் அமைதியடைய செய்ய வேண்டும். இந்த சக்திகளிடமிருந்து உங்களால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும். நாங்கள் எல்லாம் உங்களின் பிள்ளைகள். எங்கள் கடினமான நேரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும். இந்த ஆத்மா சாந்தி அடைய நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பலியை உங்களுக்காக காணிக்கையாக கொடுக்கிறோம். எங்களின் இந்த காணிக்கையை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுமாறு